श्रीमद् भागवती वार्ता सुराणामपि दुर्लभा மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. தேவர்களுக்கு கூட அறிவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அமுதமயமான நூல் பாகவத புராணம். ஒரு துலாக்கூலில் தராசில் ஓர் பக்கத்தில் அமுதத்தையும் மற்றொரு பக்கத்தில் பாகவத புராணத்தையும் வைத்து பார்த்தால் அமுதக்கோல் தாழ்ந்தும் பாகவதக்கோல் உயர்ந்தும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாகவதத்தில் வம்சங்களை பற்றியும் ஆங்காங்கு ஆறாருக்கு என்னென்ன பிரஜைகள் பிறந்தார்கள் என்பதை பற்றியும் மறுபடியும் 6வது ஸ்கந்தத்தில் கூறிக்கொண்டு வருகிறார். அதில் தற்போது நாம் 6வது அத்தியாயத்தை பார்க்க வேணும். கீழே 5வது அத்தியாயத்தில் தக்ஷ பிரஜாபதிக்கும் அசிக்னி என்பாளுக்கும் மனம் நடந்து முதலில் ஹரியஸ்வர்கள்ங்கிற 10,000 பிள்ளைகள் பிறந்து நாரதர் பண்ணிய உபதேசத்தாலே இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் ஆசையற்று மோட்சம் அடைந்தார்கள். பிற்பாடு மறுபடியும் 10,000 பிள்ளைகள் சபலாஸ்வர்கள் பிறக்க அவர்களுக்கு நாரதர் உபதேசம் புரிந்து முக்தி பெற்றுக் கொடுத்தார். இந்த 2 நிகழ்ச்சிகளாலும் துன்பப்பட்ட தக்ஷ பிரஜாபதி நாரதரை சபித்தார். ஓரிடத்தில் இல்லாமல் நீர் திரிந்து கொண்டே இருப்பீர் என்று சாபமிட்டார் என்னும் அளவாக பார்த்தோம். இனி அதற்கு மேல் தனக்கு இடப்பட்ட பணியை தக்ஷர் செய்துதானே தீர வேண்டும். 10 பிரச்சேதசுக்கள் மாரீஷா என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டுதான் தக்ஷரை பெற்றிருக்கிறார்கள். தக்ஷர் பண்ணின முயற்சிகள் அத்தனையும் வீணாகி போய்விட்டன. கோபமுற்றார். நல்ல வேளை நான்முகக் கடவுள் அவ்விடத்தில் தோன்றி தக்ஷ பிரஜாபதியை சமாதானப்படுத்தி, கவலை வேண்டாம், 10,000 பேர்களை மறந்துவிடும். இனி இதற்கு மேல் உமக்கு 60 பெண்கள் பிறக்கப் போகிறார்கள். அவர்கள் மிக உயர்ந்த பிரஜைகளை உற்பத்தி செய்வார்கள். ஆக பிள்ளை குழந்தைகளாய் ஏற்கனவே பெற்றார், வீணாக போயின. இனி பெண் குழந்தைகளாக பெறுகிறார். அந்த பெண்ணின் வம்சம்தான் நாம இனிமே பார்க்க போற அனைத்து கதைகளும். எப்பேற்பட்ட பிள்ளைகள் ஒத்தொத்தொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்திருக்கா தெரியுமா? அழகான கதை. ததா பிராச்சேதசோசிக்யாம் அனுநீதா ஸ்வயம்புவா ஷஷ்டிம் சஞ்சனயாமாச துஹித்ருகு பித்ருவத்சலாக 60 பெண்களை மேற்கொண்டு பெற்றார். அவர்கள் அனைவரும் தந்தையாரிடத்தில் மிக்க ஆசை கொண்டவர்கள். தந்தைக்கும் தன்னுடைய ஓரொரு பெண்ணிடத்திலையும் மிகுந்த அன்புண்டு. அந்த 60 பேரில் பிரித்து பிரித்து இன்னன்னாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். தச தர்மாய யமதர்மராஜன் தர்மன். அந்த தர்மனுக்காக முதல் 10 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காயேந்தோர் த்விஷட்டு 27 பெண்களை இந்து சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த 27 பேர் தான் 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்து 13 பெண்களை துஷத்ரிணவ தத்தவான் கஷ்யப பிரஜாபதிக்கு 13 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பூத அங்கிர கிருஷாஸ்வேப்யோ த்வே த்வே. அடுத்து 3 ரிஷிகளுக்கு 2 பெண்களை கல்யாணம் பண்ணினார். பூதர், அங்கிரஸ், கிருஷாஸ்வ. இந்த 3 ரிஷிகளுக்கு 6 பேர். கடைசியாக தார்க்ஷன் என்பவருக்கு மீதமிருக்கும் 4 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆக 10 பேர், 27 பேர், 13 பேர், 2 60, கடைசியில் 4. ஆக 60 பெண்களையும் இப்படி உயர்ந்தவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இனி முதலில் தர்ம தேவதைக்கு 10 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே, அந்த பெண்களுடைய பேரெல்லாம் சொல்ல போறார். அந்த ஒரு பெண்ணுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள்னு சொல்ல போறார். இத போல நாம மொத்த பேரையும் பார்த்து முடிச்சுட்டோம்னால் பயந்து விடாதீங்க. மொத்த பேரையும் பார்த்தால்தான் இந்த அத்தியாயம் முடியும். ஆனா அனைத்தையும் நான் சொல்ல போறதில்லை. முக்கியமா நமக்கு எந்தெந்த பேர்லாம் தெரியுமோ அவரவர்களுக்கு 6 பிறந்தார்கள்னு பார்ப்போம். இப்ப தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த 10 பெண்கள் பானுகு, லம்பா, ககுபு, ஜாமி, விஸ்வா, சாத்யா, மருத்வதி, வசுகு, முகூர்த்தா, சங்கல்பா, தர்மபத்னியாக சுதான் ஸ்ருணு. இந்த 10 பேரை தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இந்த 10 பேரும் ஒத்தொத்தரும் 6 பெற்றார்கள்னு கேட்டுக்கொள். ஏ பரீட்சித் மகாராஜனே,
பானோஸ்து தேவ ரிஷப இந்திரசேனஸ்ததோ நிருப. பானு என்பானிடத்தில் தேவரிஷபன் பிறந்து அவனுக்கு இந்திரசேனன் பிறந்தான். அதுக்கப்புறம் லம்பா என்பாளிடத்தில் அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்து மேக கூட்டங்கள் பிறந்தன. ககுபு என்பாளிடத்தில் துக்கத்துக்கெல்லாம் அபிமானினி தேவதைகள் பிறந்தார்கள். விஸ்வா என்பவரிடத்தில் விஸ்வே தேவர்கள் பிறந்தார்கள். இந்த ஓரொரு பெண்ணுக்கு ஆறார் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு வரார். அந்த வரிசையில் தான் வசு என்னும் பெண்ணுக்கு அஷ்ட வசுக்களும் பிறந்தார்கள். அத 10வது ஸ்லோகத்துல சொல்றார். சங்கல்பாயாச்ச சங்கல்பஹ காமஹா சங்கல்பஜ ஸ்பிருதஹ வசவஹ அஷ்டௌ வசோஹோ புத்திராஸ்தேஷாம் நாமானி மே ஸ்ருணு. இந்த 8 வசக்களுடைய பெயரை சொல்லுகிறேன், பரீட்சித்து கேட்டுக்கொள். துரோணஹ, பிராணஹ, த்ருவஹ, அர்க்கஹ, அக்னிஹி, தோஷஹ, வசுஹு, விபாவசுஹு. இவர்களைத்தான் அட்டவசுக்கள்ங்கிறோம். 33 தேவர்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ? அதிலே ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், 12 சூரிய கடவுளர்கள், அஸ்வினி தேவதைகள் 2 பேர், 20 அட்டவசுக்கள் 8 பேர், 11 12 23, 23 2 25, 25 8 33. இவாளைத்தான் 33 தேவர்கள்னு சொல்றோம். அதுல இந்த 8 பேருக்கு பேர் சொல்றார். இவ எல்லாம் நமக்கு தெரிஞ்சவாதான். துரோண, பிராண, துருவ, அர்க்க, அக்னி, தோஷ, வசு, விபாவசு என்று எண்வர். இங்க துரோணன்னு சொன்னா நாம மகாபாரதத்துல பார்த்துட்டு இருக்கிற துரோணாச்சாரியர் அல்லர், இவர் வேறே. இனி இந்த ஒத்தொத்தருக்கு ஆறார் பிறந்தார்கள்னு சொல்றார். ரொம்ப வியப்பான செய்தி. துரோணஸ்ய அபிமதேகே பத்னியா ஹர்ஷசோக பயாதய. துரோணன் என்பான் பத்னி கல்யாணம் பண்ணி கொண்டார். துரோணஸ்ய அபிமதி என்கிற பத்னியை கல்யாணம் பண்ணி கொண்டு ஹர்ஷம் மகிழ்ச்சி, சோகம் துன்பம், பயம், இந்த 3ஐயும் பிள்ளைகளாக பெற்றார்கள். நாம் இந்த உலகத்துல அனுபவிக்கிற தன்மைகள் எல்லாம் எந்தெந்த குணங்கள் உள்ளனவோ, எதை அனுபவிக்கிறோமோ தன்மைகளோ, இது இத்தனையுமே அவரவர்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கு. ஏன்னா நமக்கு என்ன தோணும்னா, உலகத்துல பயம்ங்கிறது எப்ப சுவாமி தோணித்து, துன்பம்ங்கிறது எப்ப ஏற்பட்டது, இன்பம்ங்கிறது எப்ப ஏற்பட்டதுனால் சொல்லிட்டா பாருங்க. இந்த குழந்தைகள் எப்ப பிறந்தாலோ அப்போலிருந்துதான் துன்பமும் இன்பமும் தோன்றின. அப்ப துரோணருக்கு அபிமதி என்பாளிடத்தே ஹர்ஷம் சோகம் பயம். அடுத்து பிராணஸ்ய ஊர்ஜஸ்வதி பாரியா சஹ ஆயுஹு புரோஜவஹ. பிராணம் என்னும் தேவதைக்கு அட்டவசுக்கள் ஒருத்தருக்கு ஊர்ஜஸ்வதி என்னும் பெண்ணினிடத்தே அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு ஆயுள் என்கிற பிள்ளையை பெற்றார். அப்ப பிராண தேவதை இருந்தா தான் ஆயுள்னு அர்த்தம். பிராணவாயுவே இல்லைன்னா ஆயுசு போயிடுத்துங்கிற மூல்யம். அதனாலதான் அப்பன் எவ்வழி பிள்ளை அவ்வழிதானே. அப்ப பிராணவாயுக்கு ஆயுள் பிறந்தான். துருவஸ்ய பாரியா தரணி ரசூத விவிதா புரஹ. துருவன் தரணி தேவியை கல்யாணம் பண்ணி கொண்டு பல பட்டணங்களையும் பெற்றெடுத்தார். இன்னைக்கு இந்த பட்னா அந்த பட்னா ஏது சொல்றதும் அவர்களுக்கு பிறந்தவை. அர்க்கஸ்ய வாசனா பாரியா புஸ்திரா ஸ்தர்ஷாதய ஸ்மிருதாக. அர்க்கன் என்னும் தேவதைக்கு வாசனா என்னும் பெண்ணிடத்தே தர்ஷன் முதலான பிள்ளைகள் பிறந்தார்கள். அக்னேகே பாரியா வசோர்தாரா. அக்னிக்கு பாரியை வசோர்தாரா. புத்திரா திரவிணகாதய ஸ்கந்தஸ்ச கிருத்திகா புத்திரோயே விஷாகாதயஸ்ததா. அக்னிக்கும் அவனுடைய மனைவிக்கும் தான் கிருத்திகைகள் முதலானவர்கள்லாம் பிறந்தார்கள். கார்த்திகை பொய்கையில் தான் கார்த்திகேயனான முருகன் சுப்பிரமணியன் ஸ்கந்தன் தோன்றினான்கிற சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ? இந்த ஸ்கந்தனுடைய உற்பத்தி வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திர ரிஷியாலே ராமலட்சுமணர்களுக்கு கூறப்படுகிறது. ராமலட்சுமணாலவர் சரையு நதி கரையோரமா கூட்டின்னு போனார். அப்புறம் போய் தான் சீதா கல்யாணம் நடந்தது. ஒரு நாள் ராத்திரியும் ஒரு இடத்துல தங்கச்சே இந்த பிள்ளைகளுக்கு கதை சொன்னா தான் தூங்கும். அது சின்ன வயசுலேருந்தே ராமனுக்கு லட்சுமணனுக்கும் பழக்கம் போல் இருக்கு. இப்போ வயசு 12 ஆயிடுச்சு. இருந்தாலும் தினமும் ஒரு கதை. ஒரு நாள் தாட்டக கதை சொன்னார், ஒரு நாள் கங்கை பிறந்த கதை சொன்னார், ஒரு நாள் விஸ்வாமித்திர தன்னுடைய கதையை சொல்லிண்டார். அதை போலதான் ஒரு நாள் ஸ்கந்தனுடைய உற்பத்தி சொல்றார். பார்வதி தேவி உமாதேவிக்கும் பரமசிவனாருக்கும் எப்படி கார்த்திகை பொய்கையிலிருந்து கந்தன் தோன்றினான்கிற கதை ராமாயணத்திலே உள்ளது.